அம்மா மறைந்தவுடன் இருவரும் இணைந்து நடத்திய முதல் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு எதிராக தன்னைத்தானே பொதுச்செயலாளர் அறிவித்துக் கொண்டார் என்ற ஒரு வருத்தத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நான் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவில் இணைய தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுல நீங்களும் இருக்கிறீங்க. அப்பனா எடப்பாடி கிட்ட சரணாகதி அடைகிறாரா? இல்ல, இணக்கத்தை ஏன் நீங்க சரணாகதின்னு கொச்சைப்படுத்துறீங்க? அப்படிதான் ஏத்துக்க முடியும். நாங்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற பரந்த உள்ளத்தோடு அண்ணன் ஓபிஎஸ் சொல்வதை நீங்க சரணாகதின்னு அதை கொச்சைப்படுத்துறீங்க. அப்படிதான் இருக்கு. நான் எந்த ஒரு நிபந்தனை விதிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். சரணாகதி அடைகிறது தானே. எந்த விதமான நிபந்தனை போரின் போது தோற்றம் வெற்றி பெற்றவர்கள் சரணாகதி அடைந்த போல் இன்று எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கா, அதனால இவர் தோத்து போயிட்டு அதனால் சரணாகதி அடைகிறாரா?